மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா வந்து அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, நாங்க கண்டிப்பா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருங்க அப்பத்தான்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே உடனே சேது வந்து ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன ஐஸ்வர்யா, உன் இஷ்டத்துக்கு நான் வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாலலாம் அவளுடைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. என்ன மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு குழந்தை தானே எல்லாம். ஆமா, இதுக்கு என் குழந்தைங்க தான் எல்லாமே. அதனாலதான் வரேன்னு சொன்ன மாமா. இதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது கூட நீ எப்படி சொல்லலாம் மாமா? இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் தான் பிரச்சனையா, இல்ல நான் சொன்னது உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ நம்ம தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போக போறான். அழகர் இங்க உட்காந்து தனியா இருந்து என்ன பண்ண போறான்? அவனுக்கு பால் கொடுக்கணும் இல்ல? அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால சொன்னேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்றதுதான் ஆசை. அதை வந்து சுத்தி வளைச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து கார்லயே கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம தமிழ் கிட்ட ஐஸ்வர்யா சொல்றாங்க, தமிழ் நிஜமாவே நீங்க படிச்சு டாக்டர் பட்டம் வாங்குறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் வந்து, நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே சிலர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சேதுவை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. அது நம்ம சேதுக்கும் புரியுது, இருந்தாலும் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் சேதுவும் எதுவும் கண்டுக்காமையே இருக்காங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ல எல்லா விழாவும் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம தமிழ் செல்விக்கு சிறந்த மாணவின்ற அவார்ட் கொடுக்கறதுக்காக பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப்ல மட்டும் இல்லாம குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாலும் பிரெக்னெண்டா இருக்கும் போது எதை பத்தியுமே கவலைப்படாத, குழந்தைங்களும் முக்கியம், அவ படிப்பும் முக்கியம், அவ கெரியரும் முக்கியம் சொல்லிட்டு அவ்வளோ பாடுபட்டா தமிழுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறத நினைச்சு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சேதுபதின்னு சொல்லிட்டு பேரை சொல்லியே கொடுக்குறாங்க. இதை நினைச்சு தமிழுக்கு ரொம்ப கோபமா வருது. ஏன்னா நம்ம தமிழ் சேது 2 பேருமே சேர்ந்து வாழ்றது இல்ல. இந்த விஷயத்த தமிழ் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.